வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக சில செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பழைய ரயிலுக்கும் புதிய பெட்டிகள், அதாவது எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பழைய ஐசிஎஃப் கோச்சுகளுக்கு பதிலாக. அந்த வகையில் ஒரு புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகிற ஜூன் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலுக்கு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12678 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே எர்ணாகுளத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்சூர், ஆலுவா, பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, ஓசூர் வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு செல்லக்கூடிய இந்த ரயில் கிட்டத்தட்ட 583 கிலோமீட்டரை 12 மணி நேரத்துக்கு இணையாக கடக்கக்கூடிய ஒரு ரயில். நைட்டு 9 மணிக்கு தான் இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூரு செல்கிறது. இதே மாதிரி இதற்கு இணையாக ஒரு பெட்டி அப்படிங்கிறதும் இருக்கிறது. அது ஜூன் மாதம் 21ஆம் தேதியில் இருந்து அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12677 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே காலையில் 6:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து ஈவினிங் 4:55 மணிக்கு கிட்டத்தட்ட போகக்கூடிய நேரத்தை விட வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் எர்ணாகுளத்தை வந்தடைகிறது. ஆரம்பத்தில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இயக்கப்பட திட்டமிட்ட ரயிலாக இருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இயக்கிய ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். பகல் நேரத்தில் கோயம்புத்தூரையும் பெங்களூரையும் கனெக்ட் செஞ்ச இந்த ரயிலானது எர்ணாகுளம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருந்த இந்த ரயிலானது இப்போ புதிதாக எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறது. சரி, இப்போது இந்த ரயில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயக்கப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தில் இருந்து இந்த ரயிலானது எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அது நிரந்தரமாக அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு 153 அல்லது 160 நாட்கள் மட்டுமே இந்த ரயிலானது அந்த பகுதிகளில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா பிட்லைன், அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு பணிகள், இந்த காரணத்திற்காக கேஎஸ்ஆர் பெங்களூரு அப்படிங்கிறது செல்லாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எர்ணாகுளத்தில் இருந்து நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர், அதாவது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெங்களூர் சிட்டி ரயில் நிலையத்தை இந்த ரயிலானது ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் அடையாது. ஆனால் அதற்கு முன்னாடியே ஜூன் மாதம் 20ஆம் தேதியே இந்த ரயிலுக்கான புதிய பெட்டிகள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எல்லாமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறதுனால முன்னாடி இருந்த அதே பெட்டிகள் தான் இருக்கும். ஆனால் அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் அதிகப்படியான வேகத்தில் செல்லக்கூடிய வகையிலும் இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால புதிய ரயில் பெட்டிகள் வருகிற ஜூன் 20ஆம் தேதி முதல் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கும், அதே மாதிரி பெங்களூரிலிருந்து வரும்போது ஜூன் 21ஆம் தேதியும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. 2 மார்க்கங்களிலுமே இந்த ரயில் புதிய பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறதுனால நிச்சயமாக பல்வேறு மக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ரயில்களை நேசிப்பவர்கள், ரயிலில் பயணிக்கக்கூடியவர்கள் அதிகம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.